ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனை வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக பார்க்கணுன்னா ரெகுலராக ஒரு 6 டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த 6 டிப் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிச்சனை நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வேலை செய்ய பிடிக்கும். அந்த 6 டிப்பில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன், இந்த மாதிரி கரண்டி, இது எல்லாமே வந்து சமைச்சிட்டு நம்ம அப்படியே கேஸ் மேலேயோ இல்லை வந்து அந்த கவுண்டர் டாப் மேலேயோ வச்சிடறோம். அப்படி வைக்காமல் ஏதோ ஒரு பிளேட் வச்சு அது மேலே வைக்கும்போது அதில் இருக்க கரை, அந்த தண்ணி, அந்த சமைக்கிறது அது எதுவுமே வந்து கீழே படாது, அந்த கேஸ் அடுப்புலேயும் வந்து ஒட்டாது. இப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கேஸ் அடுப்பையும் சரி கவுண்டர் டாப்பையும் சரி க்ளீனாக நீட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக பிளேட்டுமே விற்கிது, இதையுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, எப்போவுமே குக்கிங் ஒர்க் முடித்தோடனே சிங்கில் பாத்திரத்தை சேரவே விடக்கூடாது. எவ்வளோ பாத்திரம், ஒரு பாத்திரம் இருந்தால் கூட அதை அப்படியே வாஷ் பண்ணி நம்ம எடுத்து அதை பிளேஸில் வந்து வச்சிடணும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் எப்போவுமே பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், கிச்சனும் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் அந்த சிங்கில் கிடந்தாலுமே நம்ம சரி அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம்னு விட்டு அது நிறையா பாத்திரம் சேர ஆரம்பிச்சிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய நீட்னஸ் இல்லாமல் அந்த கிச்சனை ஆக்கிரும். அதுக்கு வேண்டிய எல்லா பாத்திரத்தையும் அப்போவே வாஷ் பண்ணி வச்சிடணும் சமைச்ச ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே. தேர்ட் டிப் என்னென்னா, கழுவி வச்ச பாத்திரத்தை அப்படியே விட்டுறாமல் அது உணர்ந்த உடனே எடுத்து அது பிளேஸில் வந்து நம்ம வச்சிடணும். இல்லை அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னா அந்த பாத்திரம் வந்து அதே பிளேஸில் கவுண்டர் டாப் மேலேயே தான் இருக்கும். நம்மளுக்கு எடுத்து வைக்கிறக்கே டைம் இருக்காது, பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. அதனால நான் வந்து அது பிளேஸில் எடுத்து வச்சிருவேன், அப்படியே காஞ்சிரும். ஏன்னா கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு அவ்வளோக்கு பிளேஸ் இருக்காது. ஃபோர்த்து டிப் என்னென்னா, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே கடைசியாக பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை எப்போவுமே க்ளீன் பண்ணி விட்டுறணும். கேஸ் அடுப்புலேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டா அதுவே கிச்சனுக்கு பெரிய அழகு கொண்டு வந்து கொடுக்கும். இல்லை வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னா ஒரு கிளாத்தை வச்சும் கூட நம்ம தண்ணியை தொட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது கிச்சன் நம்மளுக்கு நீட்டாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபிஃப்த்து டிப் என்னென்னா, நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து அப்படியே பேப்பரோட இல்லை பாக்ஸோடு வச்சுருவோம். அப்படி பண்ணாமல் ஒரு சின்ன பேப்பராக கவராக இருந்தால் கூட அதில் இருக்க பொருள் எடுத்து அது பாக்ஸில் அதுக்குன்னு ஒவ்வொரு பாக்ஸ் தனியாக வச்சா அதில் போட்டு வச்சுட்டு அந்த கவரை வந்து அப்போவே ரிமூவ் பண்ணிட்டா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவரோடு வச்சா பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு வந்து அவ்வளோக்கு நீட்டாக இருக்காது, அங்கங்கே ஏதோ கவர் கிடக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் உடனே பாக்ஸில் மாற்றி வச்சுருவேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 6th டிப் என்னென்னா, எல்லா ஒர்க்கு கிச்சனில் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து கிச்சனை வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டாலும் சரி தான். நைட் நேரத்தில் மாப் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் மாப் போடல. எப்போவுமே மார்னிங்காக இருந்தாலும் சரி ஒரு கூட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் பார்க்குறக்கு ஃபைனலாக நல்லா எப்போவுமே நீட்டாக இருக்கும், எந்த குப்பையுமே அதிகமாக சேராது. இப்படி பண்ணும்போது கிச்சன் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக இருந்துகிட்டே இருக்கும், பார்க்குறக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதில் போய் நின்று ஒர்க் பண்ணும்போதுமே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ஒர்க் பண்ணுறக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய கிச்சன் நான் எப்போவுமே இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். எப்போவுமே ஒர்க் முடிஞ்சோடனே எனக்கு வந்து கிச்சன் க்ளீன் ஆகிடணும், அப்படி பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லைட் செட்டிங் கிச்சனுக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.